ஒரு ஊர்ல குமரனும் அவன் மனைவி சாந்தாவும் அவர்களுடைய 8 வயது மகனான இளமாறனும் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப வறுமையான சூழ்நிலையில கூட அவங்க சந்தோஷமாவே வாழ்ந்து வந்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. சாந்தாவுக்கும் குமரனுக்கும் இளமாறனை எப்படியாவது நன்றாக படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் குமரனோ ஒரு கூலி தொழிலாளி. அவன் சம்பாதித்து கொண்டு வரும் பணம் வீட்டிற்கே பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எப்படி இளமாறனை படிக்க வைப்பது? ஒரு நாள் குமரனின் முதலாளி குமரனை அழைத்து இவ்வாறு கூறினார். என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், தவறாம நீயும் உன் குடும்பத்தோட வந்துருங்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, கண்டிப்பா நானும் என் குடும்பத்தோட வந்துடுறேன். குமரன் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தான். சாந்தா மற்றும் இளமாறனிடம் தன் முதலாளி கொடுத்த அழைப்பிதழை காட்டினார். அதற்கு சாந்தா, ஏங்க நம்மகிட்ட போட்டுக்க நல்ல உடை கூட இல்லையே, அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு வெறுங்கையை வீசிட்டா போறது, ஏதாவது கொடுக்க வேண்டாமா என்று கேட்டாள். கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன் என்று குமரன் அவளை சமாதானப்படுத்தினான். முதலாளியின் மகளின் திருமண நாளும் வந்தது. அனைவரும் திருமணத்துக்கு கிளம்பினார்கள். முதலாளியின் மகளின் திருமணம் அல்லவா, மிகவும் பிரம்மாண்டமாகவே இருந்தது. பல வகையான உணவுகளும் இருந்தது. இவர்கள் இந்த உணவுகளை பார்த்தது கூட கிடையாது. இத்தனை உணவு வகைகளா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே பந்தியில் அமர்ந்தார்கள். விருந்தில் பரிமாறப்பட்ட அனைத்து உணவுகளையும் மிகவும் விரும்பி சாப்பிட்டார்கள். இந்த உணவு அருமையா இருக்குது. இவ்ளோ சுவையா இருக்கும்னு நான் நினைக்கல. இந்த உணவு அருமையா இருக்கு. ஆமா, ரொம்ப ருசியா இருக்கு என்று கூறி மகிழ்ச்சியாக உண்டனர். மறுநாள் சாந்தா வழக்கம் போல கஞ்சி சமைத்து இளமாறனை சாப்பிட அழைத்தாள். இளமாறன் இவ்வாறு கூறினான். அம்மா, எனக்கு இந்த கஞ்சி பிடிக்கல. எனக்கு நேத்து நம்ம கல்யாண வீட்டுல சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி செஞ்சு கொடுமா. கண்டிப்பாப்பா, நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன். இப்ப நீ இந்த கஞ்சியை குடி, நாளைக்கு நீ கேட்ட மாதிரி செஞ்சு தரேன். பிள்ளை ஆசையாக கேட்ட உணவை கூட சமைத்து தர முடியவில்லையே என்று அவள் மனம் வருந்தினாள். ஆனால் இளமாறனுக்கு வாக்கு கொடுத்ததால் அவள் வேகமாக வீட்டின் அருகில் இருக்கும் தக்காளி செடியிலிருந்து 4 தக்காளி பழங்களை பறித்து கொண்டு வந்தாள். அவள் பறித்து வந்த தக்காளியோடு சிறிது வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா பொருட்கள் மற்றும் வடித்த சாதத்தை சேர்த்து ஒரு தக்காளி சாதம் போல கிளறினாள். அதை இளமாறனுக்கு கொடுத்தாள். இளமாறனும் அதை சாப்பிட்டுவிட்டு இவ்வாறு சொன்னான். கண்ணா, ரொம்ப ருசியா இருக்கு. அப்பா அம்மா இன்னைக்கு அருமையா சமைச்சாங்க பிரியாணி. நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? குமரனுக்கு அந்த சாப்பாடை உண்ட பிறகு ஒரு யோசனை வந்தது. நேராக அவன் முதலாளியிடம் சென்று சிறிது பணம் கடன் வாங்கினான். ஐயா, என் மனைவி ஒரு வியாபாரம் தொடங்க விரும்புகிறார். அதற்கு கொஞ்சம் முன்பணம் தேவைப்படுது. அதனால என்ன, எடுத்துக்கோ. இந்தா. நன்றி ஐயா. ஒரு பை நிறைய சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தான். அதை சாந்தாவிடம் கொடுத்து, உனக்கு என்னென்ன சமைக்க தெரியுமோ அதையெல்லாம் சமைத்து வை என்றான். சாந்தாவுக்கு சமைப்பது என்பது மிகவும் பிடித்தமான வேலை. அவளுக்கு அறிந்த அனைத்து உணவுகளையும் அவள் சமைத்து வைத்தாள். இந்த உணவுகளை சாப்பிட்டு பார்த்து குமரன் இப்படி சொன்னான். எனக்கு ஒரு யோசனை. நாம் ஏன் புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? நீ அருமையா சமைக்கிற, உனக்கு சமையல் வேலை ரொம்ப பிடிக்கும் தானே? ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா நிறைய செலவாகுமே. நம்ம பணத்துக்கு என்னங்க பண்றது? அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத என்று கூறி மறுநாள் ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கினான். கையில் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு வீட்டிலேயே சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தான். ஹோட்டல் தொடங்கி சிறிது நாட்களிலேயே வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கியது. ஓரிரு மாதங்களிலேயே ஹோட்டலுக்காக வாங்கிய கடன்கள் அனைத்தும் அடைந்துவிட்டது. எப்பொழுதும் தரமான மற்றும் சுவையான உணவு கிடைப்பதால் எப்பொழுதும் வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமே இருந்தனர். இப்பொழுது கூட்டம் அதிகமாக ஆக இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது. அதனால் ஒரு ஹோட்டலை விலைக்கு வாங்கி அங்கே இவர்கள் மாறிவிட்டார்கள். இப்பொழுது ஹோட்டல் மட்டுமல்லாமல் நிறைய கல்யாண ஆர்டர்கள் போன்ற விசேஷ ஆர்டர்களை எடுத்து செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவ்வாறு குமரன் சாந்தா வாழ்க்கையும் மாறிவிட்டது. இளமாறனையும் நன்றாக படிக்க வைத்தார்கள்.